வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மயான அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பெண்கள் தற்கொலை மிரட்டல். காவல்துறையினருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. போக்குவரத்து காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல், 2 கைது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்த நபர் கைது, 15 கிலோ புகையிலை பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாபானந்த் தலைமையில் பேரணியாக நேரு வீதி வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரியகடை காவல் நிலையம் அருகே காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். அணிவகுத்து வர வேண்டும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தி திணிப்பை அகற்றிட அன்னை தமிழை காத்திட இன்னுயிரை ஈகம் செய்த மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம். புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களின் விலை 15% வரை உயர்ந்திருப்பது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பள்ளி பைகள் மற்றும் இதர கல்வி உபகரணங்களை வாங்குவதற்காக பெற்றோர்கள் கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கல்வி உபகரணங்களின் விலை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காகிதம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவின அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் நோட்டு புத்தகங்களின் விலை 10 முதல் 15% வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் பேனா, பென்சில், வரைபட உபகரணங்கள் மற்றும் பள்ளி பயன்பாட்டு பொருட்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 100 ரூபாய்க்கு கிடைத்த சில நோட்டு புத்தகங்கள் தற்பொழுது 110 ரூபாய் முதல் 125 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், பல்வேறு வகையான கல்வி உபகரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஒரு மாணவருக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வாங்குவதற்கே பெற்றோர்கள் கூடுதல் செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குடும்பங்கள் அதிக சிரமத்தை எதிர்கொள்வதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். பள்ளி கட்டணம், சீருடை, புத்தகங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகளுடன் கல்வி உபகரணங்களின் விலை உயர்வும் சேர்ந்து குடும்ப செலவை அதிகரித்துள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கல்வி உபகரண கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் வாரங்களில் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். பெரிய கோட்டக்குப்பத்தில் இரு தரப்பினரிடையே உடன்பாடு ஏற்படாத நிலையில் அரசு சார்பில் அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராம பெண்கள் கயிற்றால் கழுத்தை இறுக்கிக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் அளவீடு கல்லை கட்டிக்கொண்டு கடலில் குதிக்க முயன்றதால் காவல்துறையினருக்கும் மீனவ பெண்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பத்தில் பட்டியலின மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவர் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. 2 தினங்களுக்கு முன்பு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேரில் களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினரிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மக்கள் மற்றும் மீனவ மக்களிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இருந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி அப்பகுதியில் மயானத்திற்கு தேவையான இடத்தை அளந்து
வேலி அமைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மயான பகுதியில் தாசில்தார் தலைமையில் அளவிட வந்தனர். இதனை அறிந்த மீனவ பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கழுத்தில் கயிறை மாற்றி இறுக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் தொடர்ந்து அளவிடும் பணி நடப்பதால் அளவீடு கல்லை கட்டி கொண்டு மீனவ பெண்கள் கடலில் குதிக்க ஓடினர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது மீனவ பெண்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ பெண்களை சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர் 10 கண்ணு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து வந்த சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் 10 கண்ணு பகுதியில் வில்லியனூர் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் 15 கிலோ எடை கொண்ட 40,000 ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பெங்களூருவில் இருந்து விழுப்புரத்திற்கு ரயில் மூலம் எடுத்து வந்ததும் இதனை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு எடுத்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மம்தாஜ் மகன் 41 வயதான தினேஷ் என்பதும் தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருட்களை பெங்களூருவில் இருந்து எடுத்து வந்து சட்டவிரோதமாக கடைகளுக்கு விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்க முயன்ற தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் அமைப்புடன் இணைந்து கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் அமைப்புடன் இணைந்து கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் இயன்முறை மருத்துவ முகாம் நடத்தியது. மருத்துவர் நிர்மல்குமார் தலைமையில் பிசியோதெரபிஸ்ட் ரம்யா அஸ்வின் ஆகியோர் ரத்த மாதிரி தெரப்பி மற்றும் கவுன்சிலிங் கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் தலைமை தாங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் தலைவர் செல்வகுமார், செயலாளர் திருநாவுக்கரசு மற்றும் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரம்பரிய விதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு விதை தாம்பூலம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்தவர் 29 வயதான சுந்தர். விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் 2016ஆம் ஆண்டு ஆவணப்படம் எடுக்க சென்ற போது இயற்கை விவசாயி நம்மாழ்வார் மற்றும் விவசாயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. நம்மாழ்வார் கூறிய பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி கிராமங்களை நோக்கி நகர்ந்தார். 9 ஆண்டுகளாய் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை மீட்டு 25,000 பேருக்கு பகிர்ந்துள்ளார். சமூக வலைதளம் மூலம் 1000க்கும் மேற்பட்டோரை இணைத்து விதை சேகரித்து தபால் மூலம் இலவசமாக பகிர்கிறார். சமூக வலைதளங்கள் மூலம் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் அடுத்த தலைமுறைக்கும் பாரம்பரிய விதைகளை கடத்தி செல்கிறார். பாரம்பரிய விதைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் விதமாக அடுத்த முயற்சியை அவர் எடுத்துள்ளார். அதுதான் விதை தாம்பூலம். இந்த விதை தாம்பூலத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. முதலில் 100 எண்ணிக்கையில் விதை தாம்பூலத்தை வழங்கிய சுந்தர் இன்று சங்கரன் கோவிலில் திருமண நிகழ்வு ஒன்றிற்காக மணமக்கள் பெயருடன் 1000 விதை தாம்பூலங்களை அனுப்பியுள்ளார். நஞ்சு இல்லாத உணவை அடுத்த தலைமுறை சாப்பிடும் விதமாக மரபு விதைகளை பரவலாக்க இந்த முயற்சியை எடுத்திருப்பதாக இளம் விவசாயி சுந்தர் கூறுகிறார். 21 வயதில் விவசாயத்திற்கு திரும்பி கடந்த 9 ஆண்டுகளாக கிராமமாக அலைந்து பாரம்பரிய விதைகளை தேடி வரும் பட்டதாரி சுந்தருக்கென சொந்த நிலம் ஏதும் இல்லை.
வீட்டு தோட்டத்தில் வைத்துதான் விதைகளை பரவலாக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய மற்றொருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வில்லியனூர் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த துணை உதவி ஆய்வாளர் மோகன், தலைமை காவலர் ரஞ்சித் மற்றும் ஹோம்கார்டு புஷ்பராஜ் ஆகியோர் நேற்று மாலை மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 3 பேர் பயணித்த பல்சர் இருசக்கர வாகனம் அதிவேகமாக சென்று எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சாலையில் விழுந்தவர்களை மீட்டு பாதுகாப்பாக அமர வைத்தனர். இதன்போது விபத்தில் சிக்கிய 3 கடும் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் மது அருந்தியுள்ளார்களா என்பதை கண்டறியும் கருவி மூலம் பரிசோதனை செய்ய காவல்துறையினர் முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த 3 எங்கள் மீது வழக்கு பதிவு செய்வீர்களா என கேட்டு காவல்துறையினரிடம் தகராறு செய்ததுடன் தரக்குறைவாக பேசி சட்டையை பிடித்து இழுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தலையிட்டு காவல்துறையினரை மீட்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடித்து ஒப்படைத்தனர். இதுகுறித்து உதவி ஆய்வாளர் மோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே இளங்காடு ரெட்டியார் வீதியை சேர்ந்த 29 வயதான சரத்குமார், 30 வயதான மதியழகன் ஆகிய 2 கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய இளங்கோ என்பவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். போக்குவரத்து காவல்துறையினர் மீது குடிபோதையில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் மதகடிப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே சலூன் கடை நடத்தி வந்த வாலிபரை வெட்டி படுகொலை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தம்பதியை கைது செய்த நிலையில் மீண்டும் 3 பேர் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் என்பவரின் மகன் தினேஷ். இவர் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஆசூர் சாலையில் சலூன் கடை வைத்து நடத்தி வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் வழக்கம் போல் சலூன் கடையில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது காரில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் தினேஷை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியில் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரோசனை காவல் நிலைய காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வாலிபரை வெட்டிவிட்டு தப்பி சென்ற 5 பேர் கொண்ட மர்ம கும்பலை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் தேவனூர் பகுதியை சேர்ந்த பெண் சுமதி, அவரது கணவர் ராஜன் இருவருக்கும் சலூன் கடைக்காரருக்கும் முன்விரோதம் இருந்ததால் இவர்களின் மகன் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் வசிக்கும் பரத் என்பவர் புதுச்சேரியில் இருந்து தனது மகன் மூலம் கூலிப்படையை ஏவி சிவப்பு நிற காரில் வந்து கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் தனிப்படை காவல்துறையினர் சலூன் கடைக்காரரை வெட்டி கொலை செய்த இளைஞர்களை வலைவீசி தேடி வந்த நிலையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த மூலக்குளம் ஜே நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் லெனின், புதுச்சேரி உழவர்கரை விவேகானந்தர் தெருவை சேர்ந்த ஜெயக்குமார், புதுச்சேரி மூலக்குளம் ஜெயாநகர் பகுதியை சேர்ந்த வைசாக் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்து கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக ராஜனின் மனைவி சுமதி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை கைது செய்ததுடன் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1வது வார்டு சந்தை மேட்டில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபரும் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான ENS சேகர் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேக், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் வழங்கினார். இதில் திண்டிவனம் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி, தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் தேவபால், எழிலரசன், ஞான சௌத்ரி உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மயான அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ பெண்கள் தற்கொலை மிரட்டல். காவல்துறையினருக்கும் மீனவ பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. போக்குவரத்து
காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல், 2 கைது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்த நபர் கைது, 15 கிலோ புகையிலை பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.